வெல்கம் டு அருணேஷ் அகாடமி. 2026 ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்களின் தொகுப்பு. வினா எண் 106 முதல் 110 வரை. வினா எண் 106. ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகா எண்கள் எனப்படும். எப்படி? 3,5 இது ஒரு ஜோடி, 5,7 இது ஒரு ஜோடி, 11,13 இது ஒரு ஜோடி பகா எண்கள். இந்த பகா எண்களை ஜோடி ஜோடியாக சேர்த்துருக்கோம். இந்த இரண்டு பகா எண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பாருங்கள். இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது, இங்கேயும் 2 வருது. இந்த மாதிரி வேறுபாடு 2 வந்துச்சுனாக்கா அதை என்ன சொல்லலாம்னாக்கா இரட்டை பகா எண்கள் சொல்லலாம். இப்போ பாருங்கள், 7 ஒரு பகா எண், அதுக்கு அடுத்த பகா எண் 11. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு பாருங்கள், 4 வருது. அப்போ வேறுபாடு 2 வந்தால் தான் இரட்டை பகா எண். இப்போ 2 தவிர வேறு எது வந்தாலும் அது இரட்டை பகா எண் அல்ல. வினா எண் 107. ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு. இதனை மரவுரு வரைபடமாக மாற்றுக. இந்த வினா 6th மேக்ஸ் புக்கில் இருக்குது. முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றணும். ஏயின் 16 மடங்கு, அப்போ ஏயின் 16 மடங்குனா 16A. 10 குறைவுனா 10 கழிக்கணும். அப்போ வாய்மொழி கூற்றை இயற்கணித கூற்றாக மாற்றியாச்சு. இப்போ மரவுரு வரைபடமாக மாற்றணும். மரவுரு வரைபடம்னா கீழே இருந்து ஸ்டெப்பாக மேலே போகணும். இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 16ஐயும் ஏவையும் பெருக்கணும். அப்போ 16ஐயும் ஏவையும் பெருக்கிற மாதிரி எங்கே இருக்குது? கீழே ஆப்ஷன் பியில் இருக்குது. 16 ஏவும் பெருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது 10 கழிக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வினா எண் 108. மரவுரு வரைபடத்தை எண்கோவையாக மாற்றுக. இப்போ மரவுரு வரைபடத்திலே இப்போ இது 2வது கேள்வி. இப்போ மரவுரு வரைபடம்னா என்ன சொன்னோம் ஏற்கனவே? கீழேருந்து ஸ்டெப்பாக மேலே போகணும்னு சொன்னோம். இப்போ கீழேருந்து பாருங்கள், 10, 16. 10ஐயும் 16ஐயும் என்ன பண்ணணுமா? பெருக்கணும். பெருக்கியாச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்குது? 6ஐயும் 2ஐயும் என்ன செய்யணும்? வகுக்கணும். ஓகே. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? இந்த 2ஐயும் கூட்டணும். இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 10 பெருக்கல் 16 கூட்டல் 6 வகுத்தல் 2. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எண் 109. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு இடையேயான சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க. இப்போ எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு கேட்குறாங்க. நான் கடைசியிலேருந்து வரேன். கடைசியில் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2ம் கூட எதை ஆட் பண்ணால் 7 கிடைக்கும். அப்போ 5. அப்போ எக்ஸோட உறுப்பு அது கூட 5 ஆட் பண்ணால் ஒய் கிடைக்குது. அப்போ எக்ஸு + 5 = ஒய், அதாவது ஒய் = x + 5 எங்கே? வினா எண் 110. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம். இதை ரொம்ப சிம்பிளாக போடலாம். ஒரு வட்டத்தின் பரப்பளவு 10ன்னு வச்சுக்கலாம். அது அரை வட்டத்தின் பரப்பளவுனா அதில் பாதி, அதை ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். 2க்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ 2ஐயும் வகுக்க போகிறோம். 10 5ஆல் வகுத்தா 2 கிடைக்கும். 5 5ஆல் வகுத்தா 1. அப்போ 2:1 தான் சரியான விடை. ஓகே. இந்த கணக்கே நம்ம கணக்குப்படி போடணுன்னாக்கா வட்டத்தின் பரப்பளவு πr², அரை வட்டத்தின் பரப்பளவு πr²/2. 2க்கும் உள்ள விகிதம். அப்போ இந்த πr² இந்த πr² கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 1:1/2 இருக்குது. இது 2ஐயும் 2ஆல் பெருக்க போகிறேன். 2 2 1/2 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ 2:1. இப்படி